பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்காக வழக்காடுகிறவர் யார்? எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? என்னோடு கூட வருகிறவர் யார்? நான் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஜெயம் வேண்டும், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஜெயம் வேண்டும். ஆனால் என் குடும்பத்தில் சத்ருவின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறதே, இந்த சத்ருவின் போராட்டம் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏது காரியங்களில் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் உபவாசியுங்கள், நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இன்றைக்கு துதிக்கிறவனுடைய ஜெபிக்கிறவனுடைய உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு, ஜெபிக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் துதிக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் அவனை இல்பொருளாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான். குடும்பங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். எந்த இடத்துல பலவீனப்படுத்தினால் இவன் சோர்ந்து போவான், எந்த இடத்துல பலவீனப்படுத்தினால் இவனுடைய ஜெபம் குறைக்கப்படும் என்று சொல்லி சத்துருவானவன் அந்தந்த இடங்களில் கை வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாத, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தானியேலை பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாய் அவனுடைய பிரதானிகள் ராஜாவினிடத்திலிருந்து கையெழுத்து போட்டு பத்திரத்தையும் வாங்கிவிட்டார்கள். இவன் துதிக்கிறான், இவன் ஜெபிக்கிறான் என்று அவனை குறித்து ராஜாவினிடத்தில் சொல்லி கொடுத்து அவனுக்கு விரோதமாய் அவனை இனி சிங்கக்கபிக்குள்ளாடி போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து பத்திரத்தில் முத்திரை வாங்கப்பட்ட பிற்பாடும் தானியேலுக்கு நன்றாக தெரியும், இந்த பிரச்சனை என்னை எதுவும் செய்துவிட முடியாது, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அவன் எப்பொழுதும் போல தன்னுடைய வீட்டுக்குள் சென்று ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு 3 வேளையும் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போலவே ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் பிரச்சனையை பார்க்கல, அவன் சூழ்நிலைமையை பார்க்கல. ஐயோ, நாளைக்கு இந்நேரம் என்னை சிங்கக்கவிக்குள் போடுவார்களே என்று அவன் எதையுமே யோசிக்காமல், என் தேவனை நான் ஆராதிப்பேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று அவன் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு முன்பாகவே சிங்கக்கவிக்குள் தேவன் இறங்கி சிங்கங்களுடைய வாயை கட்டுவித்தாரே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த வாக்குவாதம் இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, எப்பொழுது இந்த கிரியைகள் எல்லாம் மாற்றப்படும், எப்பொழுது நான் தேவன் அண்டையில் வந்து அமர்ந்து கொடுப்பேன் என்று ஏக்கத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்காக ஏது சத்ரு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ
ஏது சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறானோ அதே சத்ருவை அழித்து போடுவதற்கு கர்த்தர் யுத்ததாரியாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ உன் ஜெபத்தை விட்டுவிடாத. நீ உன் அறை வீட்டுக்குள் சென்று கர்த்தரை நோக்கி முகம் பார்த்து ஜெபிக்கும் போதே உன் குடும்பத்தில் விடுதலை சம்பவித்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும் என்று கூப்பிடும் போதெல்லாம் அவர் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி சத்ருவினிடத்தில் இருந்து ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எத்தனை பேர் அதை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்றீங்க? எனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்த்த தேவன், அந்த தேவன் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிற காரியத்தில் அவர் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிற தகப்பன் அல்லவோ என்று நீங்கள் கேட்கும் போதே அந்த தகப்பன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த இருளின் கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த இருளின் மந்தாரங்கள் உன் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய காரிருளின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. அந்த கண்ணிகள் பொட்டி தரிக்கிறது. நாள் கணக்காய், வருடக்கணக்காய் குடும்பத்துக்குள்ளாடியே நிலை நிற்கக்கூடிய சத்துருக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணி பல வருடமாய் வியாதியின் பிடியில் அகப்பட்டு கிடக்கிறாய் அல்லவோ, பல வருடமாய் பிரச்சனைக்குள்ளாடி அகப்பட்டு கிடக்கிறாய் அல்லவோ. உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, அந்த வியாதியின் பிடியில் இருந்து நான் உன்னை விடுதலையாக்கப் போகிறேன். அந்த கண்ணிகள் பொட்டி தரிக்கிறது. அந்த வழக்கு விஷயத்திலிருந்து நான் உனக்கு விடுதலையாக போகிறேன். உனக்கு ஏது காரியத்தில் விடுதலைகள் வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் விடுதலை தருவதற்கு அவர் யுத்ததாரியாய் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்கள் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும், அந்த குடும்பங்களில் நிறைவேற்றப்படட்டும், ஊழியங்களில் நிறைவேற்றப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை மகிமையாய் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்தில் யுத்தம் பண்ணணுமோ கர்த்தர் அந்த காரியத்தில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் நிழலிடப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.